வெல்கம் டு பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசிஸ். நம்ம நேற்றுக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரே நிமிஷம். ஓகே, இதான் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண லெவலு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸாக்டா ஓப்பன் ஆனது 24,710. அங்க ஓப்பன் ஆன மார்க்கெட்டு இம்மிடியட்டா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 24,636 சப்போர்ட் எடுக்கும். அங்கிருந்து 24,768 போகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அந்த இன்னைக்கு டே லோவே அதுதான் 24,637.60 தான். அப்ப 24,636 கிட்ட சப்போர்ட் எடுத்தது. அதோட எக்ஸாக்ட் ஹை பாத்தீங்கன்னா 24,761. ஒரு 7 பாயிண்ட் மட்டும் போல எல்லாமே ரீச் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் இன்னைக்கு இந்த ஒரு என்ட்ரி மட்டும் தான். அதுவும் இல்லாம நம்மளுக்கு சிக்னல் ஜென்ரேட் ஆகல. ஏன் ஜென்ரேட் ஆகலைன்னா கண்டிஷன்ஸ் வந்துட்டு இங்க கீழே க்ளோஸ் வச்சு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும்போது வந்தா மட்டும்தான் அதுல என்ட்ரி கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஆட்டோ ட்ரேடிங்ல என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா? அப்போ இதான் இன்னைக்கு நடந்தது. வேற ரிவர்ஸ் எதுவும் நடக்கல. ஒரே ஒன் சைடா தான் காலையில இருந்து மெதுவா மேலே ஏறி காலையில ஸ்டார்ட் ஆனது 2:05 வரைக்குமே அங்க வரைக்குமே போய் தான் இதாச்சு. இந்த க்ளோசிங் பாத்தீங்கன்னா 24,760 தான் க்ளோஸ் பண்ணிருக்குது. அப்ப இந்த க்ளோஸ வச்சு நம்ம நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஒரே நிமிஷம். ஓகே, இந்த க்ளோஸ்ல இருந்து நாளைக்கு நம்மளோட நார்மல் பையவோ வந்துட்டு மேல கொடுக்குறது ஃபர்ஸ்ட் பையவோ நார்மல் பையவோ 24,688க்கு மேல, அதாவது 24,688ல சப்போர்ட் எடுக்கும். சப்போஸ் கீழே வந்தாலும் அதோட டார்கெட் பாத்தீங்கன்னா 24,709. இது டார்கெட். சப்போஸ் கேப் டவுன் அதையும் கீழே உடைச்சதுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 24,585ல இருக்குது. 24,585ல இருக்குது. இதோட டார்கெட் பாத்தீங்கன்னா 24,640. இதுல ஒரு டார்கெட் தான் வரும். சப்போஸ் கேப் அப் மேல போய் க்ளோஸ் வச்சதுன்னா அதோட பையபோ வந்துட்டு 24,796 மேல க்ளோஸ் வச்சதுன்னா அதோட டார்கெட்டு 24,832. 24,889. இதுதான் நாளைக்கு பையப்போ. நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி. மேக்ஸிமம் சைட்வேஸ்ல தான் இருக்கலாம். ஏன்னா சைட்வேஸ் இருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நாளைக்கு ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? டவுன் சைடு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு நார்மலான செல் பிலோ, அதாவது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நார்மலா ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 24,751. இங்க இருந்து ஒரு 30 பாயிண்ட் மேல போனாலே ரிட்டர்ன் ஆயிரும். எப்படி பைக்கு வந்துட்டு 40 பாயிண்ட் இருக்கும், அதே மாதிரி செல்லுக்கு அதே தான். அதோட டார்கெட்டு அந்த 24,709 தான். நெக்ஸ்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு மேல போய் ரிட்டர்ன் ஆகுறதா இருந்தா 24,874 அங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதோட டார்கெட்டு 24,832, 24,796. அதுக்கு அடுத்தது கேப் டவுன் செல் பிலோ வந்துட்டு 24,643ல கீழே க்ளோஸ் வச்சதுன்னா அதோட டார்கெட்டு
24,586 24,549 இருக்கும். ஸோ இதுக்குள்ளதான் இருக்கும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா 24,549 இருந்து 24,889 நாளைக்கு மார்க்கெட் இருக்கும். மேக்சிமம் 300 பாயிண்ட்டுக்குள்ளதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சைட்வேஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரெக்டாக சொல்ல முடியாது. டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது யாருக்கு நாங்கள் எந்த அட்வைஸும் பண்ணல. இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறோம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்து உங்களோட அட்வைஸர் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இண்டிகேட்டர், அதாவது ஒரு ஆட்டோமேட்டிக்காக பைசல் சிக்னல் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இண்டிகேட்டர் ஆக்சுவலாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதோட அது யாருக்கு வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, என்னோட நம்பர் நான் இங்கே கொடுத்துட்றேன், ஒரு நிமிஷம். $9600744377 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் வந்துட்டு எப்படி இது பண்றதுன்னு நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? அதுபோக குவாண்ட் மைண்டில் ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இண்டிகேட்டர் மட்டும் நான் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது வேணா நான் செக் பண்ணி காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் வந்துட்டு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக லெவல் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டேட் பேங்க் பார்த்தீங்கன்னா எங்கே பை விழுந்திருக்குன்னு பார்க்கலாம். லாங் டேர்மு இல்லை ஷார்ட் டேர்ம் சிக்னல் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட் ஆமாம் இங்கே விழுந்திருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 799 விழுந்திருக்குது. அதோட டார்கெட்டு 830. ஆல்மோஸ்ட் போயிருக்கும். ஒரு நிமிஷம். 799 விழுந்திருக்கு. ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. 822 வரைக்கும் போயிருந்தது. கண்டிப்பா போயிடும். 830 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். ஆவரேஜ் பண்ணிக்கலாம். நம்ம லெவல்ஸ் அங்கங்க நம்ம இங்கே டிஸ்பிளே ஆகும், எங்கெங்க ஆவரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த இங்க லெவல் டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா, அதுல அந்த ரெட் கலர்ல கூட நீங்க ஆவரேஜ் பண்ணிக்கலாம். 771, 734, 712 இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கும். ஸோ இதை சப்போர்ட் எடுக்கிற போது நீங்க ஆப்போசிட் இருக்கிற அந்த ஆரஞ்சையும் கிரீனையும் நீங்க டார்கெட்டா வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டாக்குமே ஒர்க் அவுட் ஆகும். வேணுங்கிறவங்க அது டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் லிங்க் தரேன். நீங்க அப்படியே நீங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க சார்ட்ல ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.